வெல்கம் டு அவர் டெய்லர் மீனா சேனல். போன வீடியோவில் இந்த அளவு ப்ளவுஸை வச்சு இந்த எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த வீடியோவில் இந்த நம்ம அளவு எடுத்துருக்கோம்ல, அந்த அளவை எப்படி நம்ம மாற்றி நம்ம வந்து இதில் கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ப்ளவுஸோட ஹைட் எடுத்திருந்தோம், 12.75 எடுத்திருந்தோம். நம்ம இதில் வந்து ஒரு 3/4 இன்ச் சேர்த்து 13.5 நம்ம போட்டுக்கலாம். அரைஞ்சு சேர்த்துக்கலாம், 13.25 அப்படின்னு போடலாம். ஆனால் 13.25 வராது, 13.5 நம்ம எடுத்துக்கிடுவோம். பேக் நெக் வந்து 8, அது கூட ப்ளஸ் அரை இன்ச்சு சேர்த்து 8.5 நம்ம போட்டுக்கலாம். ஆர்ம் வந்து அதே தான், செஸ்ட் ரவுண்ட் வந்து 35. இப்போ நம்ம ப்ளவுஸில் எடுக்கிறது வந்து கொஞ்சம் டைட்டாக முன்ன பின்ன இருந்தாலுமே நம்மளுக்கு அது வந்து கரெக்டாக வராது. அதனால் இதில் வந்து நான் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 36 இன்ச்சு. வேஸ்ட் ரவுண்ட் வந்து 29. ஃப்ரண்ட் நெக் வந்து 6, அது கூட ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கிறேன், 6.5. ஃப்ரண்ட் கிராஸ் லென்த் வந்து 12.25. இது கூட நான் ஒரு 3/4 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 இன்ச் ஆட் பண்ணி 13.5 இன்ச்சு 13 இன்ச்சு வந்து நான் அதில் மார்க் பண்ணிக்கிறேன். டாட் அளவு நான் 1.5 எடுத்துக்கிறேன். ஷோல்டர் வந்து 2, இது கூட நம்ம இந்த சைடு 1/2 இன்ச்சு, இந்த சைடு 1/4 இன்ச்சுன்னு வரும்போது 2.25 வரும். ஸ்லீவ் லென்த் வந்து 5.5. இது கூட நம்ம அது நான் ஸ்லீவ் கட் பண்ணுற போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்லீவ் ரவுண்டு இது. இப்போ நம்ம ஷோல்டர் எடுத்துருக்கோம். கழுத்துடைய அளவு வந்து 36 சைஸ் அப்படின்னு வரும்போது நம்ம கழுத்துடைய அளவு வந்து 3 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். கழுத்து அகலம் வந்து 3 இன்ச்சு. இது கரெக்டாக இருக்கும். இதை நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்த அளவுகளில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை எப்படி வந்து நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதான் லைனிங் கிளாத்து. இதை அன்இவனாக இருக்கிறத முதல் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் லைன் போட்டிருக்கேன். இது லைனிங் ப்ளவுஸாக இருக்கிறனால நான் ஒரு அரை இன்ச்சு விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ப்ளவுஸோட ஹைட் வந்து 13.5 இன்ச்சு. இதில் மார்க் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே சேர்த்து தான் இதில் போட்டிருக்கேன். ஹைட்டு வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து தான் நான் இதில் வந்து எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். இப்போ நான் சேர்த்து தான் இதில் போட்டிருக்கேன். அதனால் 13.5 இன்ச் வந்து நார்மல் கரெக்டான, அதாவது ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து தான். ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து தான் போட்டிருக்கேன். இப்போது கழுத்துடைய அகலம் வந்து 3 இன்ச்சு. அப்போ நம்மளுக்கு இது கழுத்துடைய அகலம் 3 இன்ச்சு. ஷோல்டரோட அகலம் 2. அப்போ இந்த சைடு 1/4 இன்ச்சு இதுக்கு போயிடும். இது ஸ்டிச்சிங் ஆம் ஹோல் தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு போயிடும். அப்போ 2.25 நம்ம எடுத்துக்கணும். அதே 5.25. இதில் வந்து 3, இதில் ஒரு 2.25, 5.25. அந்த 5.25 அதை இந்த இதில் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம் ஆம் ஹோலுக்காக. இந்த தான் ஆம் ஹோலுக்காக லைன் போட்டாச்சு. இப்போ பேக் நெக்கு வந்து 8.5. அதை 8.5 மார்க் பண்ணிக்கலாம். மூணு இன்ச் எடுத்தாச்சு. இப்போ ஷோல்டருடைய அகலம் ஆம் ஹோல் அளவு வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். போட்டுச்சு. இப்போ இது வந்து ரவுண்ட் நெக்கு தான். அப்போ ஆம் ஹோல் ஸ்கேல் வச்சு நம்ம ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கலாம். ரவுண்ட் நெக்கு வரைஞ்சிச்சு. இப்போது 5.25 ஒரு 1/2 இன்ச்சு நம்ம 1/2 இன்ச்சு கழிச்சிட்டு 5.25க்கு 5.25 போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து ஆம் ரவுண்ட் பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம்.
5.25. இந்த 5.25க்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். 5.25க்கு லைன் போட்டாச்சு. இப்போ செஸ்ட் ரவுண்டு வந்து 36. 36 வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும்போது 9 இன்ச்சு. 9 இன்ச்சு. இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 8. அந்த 8 இன்ச்சை வந்து இப்போ ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். இது கரெக்டாக 1.25 இன்ச் வரும். 1.25 இன்ச் வந்து கரெக்டாக வரும். இப்போ இது ரவுண்டு வந்து நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 8 இன்ச்சு. இதில் கரெக்டாக இருக்கா நம்ம பார்த்துக்கிடுவோம். இதில் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு, சாரி 1/2 இன்ச்சு நம்ம பிடிச்சடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம இதில் மார்க் பண்ணலாம். 8 இன்ச்சு கரெக்டாக வருது. அப்போ இதை வந்து அப்படியே இதுக்கு விட்டுறலாம். இப்போ வேஸ்ட் ரவுண்ட் வந்து 29. 29 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7.25 வருது. ஒரு இன்ச்சு பிடிச்சடிக்கிறதுக்கு இதுக்கு சென்டர் மார்க் பண்ணி இந்த இது வந்து டாட்டுக்கு இது ஒரு இன்ச்சு பிடிக்கிறதுக்கு, அப்புறம் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இதையும் ஒரு 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் லைனிங் கிளாத்துனால அப்படியே நான் திருப்பி அடிக்கிறதுனால இதை கழுத்தை வந்து நான் கட் பண்ணலை. ரெடி அளவு இந்த அளவுலேயே நான் ஸ்டிச் பண்ணி திருப்பி விட போகிறேன். பேக் ரெடி ஆகிட்டு இப்போ ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவுக்கு இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கணும். அணியனை இருக்கிறத கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் நம்ம ஸ்லீவ் ரவுண்டு வந்து 5.5. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆஃப் இன்ச் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ஆஃப் இன்ச் வச்சுக்கலாம். ஆஃப் இன்ச்சு. இப்போ ஸ்லீவோடைய லென்த் வந்து 5.5. அது கூட ஆஃப் இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சை வச்சுக்கிறோம். இப்போ கழுத்தோடைய அதாவது 5.5 இருக்குது. அப்போ நம்ம 2.5 விட்டால் போதும். ஏன்னா கை அளவு வந்து கம்மியாக இருக்கனால நம்ம 2.5 விட்டால் போதும். இதுலேருந்து 2.5 விட்டால் போதும். இப்போ இதோடைய கையோடைய 2.5 விட்டுருக்கோம். இப்போ இதில் வந்து ஆறே முக்கால் வருது. இந்த 6.25 இதில் நோட் பண்ணிக்கணும். 1.5 இன்ச்சு தையலுக்கு. இப்போ இந்த இதில் வர மாதிரி இதில் ஒரு 1.5 இன்ச்சு வச்சுட்டு இதில் நம்ம கைக்கு வந்து வரைஞ்சிக்கணும். இந்த இதுக்கு நேரம் வரைங்கிற மாதிரி வச்சுக்கணும். கையோடைய கை சுற்றல் வந்து 5. ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச்சு. இந்த கை வந்து உங்களுக்கு நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் காட்டுறேன். கை வந்துச்சு. இப்போ இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் தான்.
இதில் ஒரு 1/4 இன்ச்சு அவுட்டரில் ஒரு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். கால் இன்ச்சு போதும். இதுக்கு மேலே இந்த ப்ளவுஸை வச்சுக்கலாம். இந்த இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஆமாம் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சிசர் கட் பண்ணணும். இதில் ஒரு 1/2 இன்ச் தள்ளி இதில் நம்மளுக்கு முன்கட்டுக்கு வந்து 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டோடைய ஃப்ரண்ட் நெக்கு வந்து 6.5. அந்த 6ஐயும் இதுலேயும் முன்னாடி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை பேக் வந்து எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட்டோடைய கிராஸ் லென்த் வந்து 13. அதை 13 மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 36 செஸ்ட் ரவுண்டு 36 இருக்கனால 36 பாடி மெஷர்மெண்ட்டுனால 3 + 1/4 இன்ச்சு 3.25 வச்சுக்கலாம். இப்போ இதுலேயும் ஒரு 2 இன்ச்சு, இதில் 2 இன்ச்சு மைனஸ் பண்ணுறதுனால இதுலேயும் ஒரு 2 இன்ச்சு. இப்போ கழுத்துடைய இது வரைஞ்சிக்கலாம். 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு லைன் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 இன்ச்சு கூட தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஒரு 3/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு இல்லை தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இது உள்கட்டு வரைஞ்சிக்கிட்டு இப்போ பேக்கில் இடுப்புடைய அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். எட்டரை இருக்குது. இதில் 1.5 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு 1.5. இப்போ அது போக 2.5 இன்ச்சு. இதில் ஒரு 8.5 இன்ச்சு இருக்கிறதுல 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம வரக்கூடிய ஆன்சரை இது 7.5 இன்ச்சு இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். ஏழரை இன்ச்சு இருக்குது. இதை ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச்சு. இதில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம இல்லை 1 சென்டிமீட்டர் அளவு கூட நம்ம இதில் கட் பண்ணி எடுத்துடலாம்.
இதையே ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் சாரீக்குள்ள ப்ளவுஸு. இதை கட் பண்ணி எடுத்துருவோம் சாரியிலேருந்து. இந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணிக்கணும். பேக்கு, பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு. இதை நம்ம பட்டிக்கு எடுத்துக்கலாம். அடுத்த வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.